ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, பிராங்க் தான் பண்ண போறோம். தொடர்ந்து 2 பிராங்க் என்ன வச்சு செஞ்சுட்டான். நெறைய பேர் வந்து இன்பாக்கா பையலுக்கெல்லாம் வந்து, "அக்கா அண்ணாவ செய்யணும்க்கா, பயங்கரமா பண்ணணும்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கான கரெக்ட்டான டைம் வந்துருச்சு. என்ன பண்ண போறோம்ன்ட்டு நீங்க தம்ப்நெயில்லயே வந்து பார்த்திருப்பீங்க. எஸ், ஹேர் கலர் பிராங்க் இதான் பண்ண போறோம். நேத்து தான் வந்து நரேன் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தான். அப்புறம் நானும் சொல்லிட்டு இருந்தேன், "நானும் கூட கொஞ்சம் வெட்டணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் போனேன். இப்ப வந்து ஆடு விடுறதுக்காக தோட்டத்துக்கு போயிருக்கான்னு நெனைக்கிறேன். தெர்ல, எங்க போனான்னு தெர்ல, காணோம். அதுக்குள்ள வந்து நான் இன்ட்ரோ எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேர் கட் பண்ணிட்டு அப்படியே டெம்பரவரியா ஒரு ரெட் கலர் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ரெட் கலரை பார்த்தா கண்டிப்பா கடுப்பாவான். ஏன்னா லோகா படத்திலேயே வந்து அந்த கலர் பார்த்துட்டு ச்சீ ரெட் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். நம்ம ஓகே இதை வச்சே பிராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு வாட்ச்லயே போயிரும் தான், இது சும்மா டெம்பரவரி தான். இருந்தாலும் இதை பார்த்து அவன் கடுப்பாவான், பெர்மனன்ட்னு சொல்லி கடுப்பாக்குறோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் ஆக்கணும், அதுதான் இன்னைக்கு நம்மளோட குறிக்கோள். ஓகே, பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. என்ன பண்ண? நான் எங்க பண்ணேன்னு இருக்கு, நீ என்ன அதுக்குள்ள வந்த? ஆமா, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஐயா என்னடி இது மண்டை? ஏ லூசு, என்ன இது மண்டை? பைத்தியம் மாதிரி கலர் பண்ணிட்டு வந்திருக்க. நல்லா கலர் போடி குஞ்சு மாதிரில இருக்க, அசிங்கமா இருக்குடி. நல்லாவே இருக்கு. நல்லாவே இல்ல. வீட்டுல இருக்கப்ப பண்ணா கூட பரவாயில்ல, பாண்டிச்சேரி போறப்ப இப்படி பண்ணிட்டு முடிய தூக்காத. எனக்கு பிடிக்காத முடிய தொட்டான்னு தெரியாதா? ஐயோ சரி, கருமமா இருக்கு. சரி போய் போ, என்ன பண்ணவே தெரியாது, பழைய மாதிரி கலர் பண்றோம். போ. ஏய் என்ன நீ பாட்டு போய் கருப்பு டை அடிச்சு பாப்போம். பாக்கவே இம்ப்ரஸ் ஆயிடுவேன்னு நினைச்சா லூஸ் மாதிரி. நல்லாவே இல்ல, பாத்தோனே இம்ப்ரஸ் ஆகறாங்க. இம்ப்ரஸ் மாமா கோவம் வந்துருச்சு. முதல்ல நீ யாரை கேட்ட வச்ச? யாரை கேட்கணும்? என்னை கேட்கணுமா? உன்னை எது கேட்கணும்? எனக்கு எந்த பெர்மிஷன் வாங்கினா போதும். என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நீ. அப்ப நான் என்ன வாட்ச்மேன்? நீ பண்றதெல்லாம் சும்மா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன். ஆமா, வாட்ச்மேன் தான். வாட்ச்மேன். யூத் வர வழியில ரோட்ல எல்லாம் பசங்க எல்லாம் என்னைய தான் பார்த்தாங்க. ஆமா, இப்படி கலர் பொடி கொஞ்சமா இருந்தா உன்னைய தான் பாப்பாங்க, வேற எப்ப யாரை பாப்பாங்க? கலர் பொடி குஞ்சுங்க அத டென்ஷன் ஆயிடுவேன் நானே. சரி, இப்படி டிராபிக் சிக்னல் மாதிரி இருக்கு. ஏன் நீங்க இப்படி பண்ற? எப்படி நீ பண்ற? நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன், நல்லாவே இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. நீ பொறாமையில பேசுற. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் காட்டுனேன்னு வையேன், செம கியூட்டா இருக்கு சிஸ்டர்னு வாங்க. அவிங்க ஆமா, உன்கிட்ட அப்படி சொல்லிட்டு என்கிட்ட வந்து என்னடா இது கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்குன்னு வாங்க. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேன். சோ நல்லா இருக்கு. இப்ப இதுதான் ட்ரெண்ட். இது ட்ரெண்ட் இல்ல, பைத்தியம் மாதிரி இருக்குது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? இது ட்ரெண்ட் இல்ல, லேடி புலிங்கோ மாதிரி இருக்குது. லேடி புலிங்கோவா? புலிங்கோன்னா அடிச்சு புடிவேன் நிறைய. சார்பான சந்தேசவலி காந்திநகர் ஊருக்குள்ள நாங்க தான் பாய போலே போலே இதுதானே இருக்குது. மாசா இருக்கு அப்படியே ரெட் இப்ப கலர். நான் வந்து என்ன பண்றேன்னா போய் கலர் டை வாங்கிட்டு வரேன், அது கருப்பு டை. அதை வாங்கிட்டு வந்து அடிச்சுடுறேன், சரியா? ஆமா. என்ன முடியாது, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அப்படித்தான் வாங்கிட்டு வருவேன். யாரை கேட்டு முதல்ல அடிச்ச? சும்மா அதவே பேசாத. நீ தான் சும்மா சும்மா யாரை கிட்ட அடிச்சேன்னு பேசிட்டு அப்படிதான் பேசுறேன் நானு. நான் போய் கருப்பு டை வாங்கிட்டு வரேன், இங்கே உட்காரு. வாய மூடு. நானும் அடிக்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன். கூட வரவே மாட்டியா பாண்டிச்சேரிக்கு? வரமாட்டேன், ட்ரிப்பே போவேன் நான். நீ போ, ட்ரிப்பே போவேன். இந்த மண்டையோட வந்தா நீ தானே சொல்லுவ அழகா இருந்தா எல்லாரும் பாப்பாங்கன்னு. சரி, அசிங்கமா இருக்கேன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, நல்லது தானே? இது ஐயோ, நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேன். இது அசிங்கமாவும் இல்ல, அது எப்படி சொல்றது? சொல்லு, வெக்கப்படாத. பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டு சுபாவம் அவன். அவன் ரொம்ப கூச்சப்படுவான். நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோட்ல பிச்சை எடுப்பாங்க, பிச்சைக்காரி மாதிரி இருக்க. பிச்சை அடிக்கிறவங்க இப்படிதான் ரெட் கலர் அடிச்சு நீ பாத்த. ஆமா, அந்த தலைக்கு எண்ணெயும் தேய்க்காம குளிக்காம குளிச்சா எனக்கு ஜல்ப பிடிச்சிரும். நான் வேணா மூஞ்சி கழுவிட்டு ஆமா தாயி, அது போதும், போய் சீக்கிரம் வா. எனக்கு பிடிக்கலன்பா. மாத்த முடியுமா முடியாதா கலரை? முடியாது. முடியாதுதான் போ. சரி வா. மாத்திரியா? அப்புறம் சும்மா வாங்கிட்டேன். என்ன சொல்ல? நீ கலக்காத, அழகா செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லாவே இல்லைன்பா. சூப்பரா இருக்கும்டா. அப்படியே சன் கிஸ்ட்ல பார்த்தேன்னா அப்படியே பெரிய ஒயிலட் பிங்க்னு அப்படியே மின்னும் கலர் கலரா. அதுதான் ஹோலி பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? ஹோலி பண்டிகை எல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு லாரி வந்து ரோட்ல போயிட்டு இருந்துச்சு ராத்திரி நேரத்துல லைட்டிங்ஸ் போட்டு, அந்த மாதிரி வைபா இருக்கும். பாண்டிச்சேரினா வைப். ஓகே, டைப்பா இல்ல, இது பிச்சைக்காரி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். திருப்பி அதவே சொல்றேன். உனக்கு தெரியல, நீ ட்ரெண்ட்லயே இல்ல. அந்த காலத்து ஆயா மாதிரி பேசிட்டு இருக்கற. நீதான் அந்த காலத்து ஆயா மாதிரி சாப்பிட்டு அடிச்சுட்டு வந்திருக்க. சிவப்பு கலர் தான். இப்ப நீ சிவப்பு கலர்ல லோகா படத்துல பாத்தியா? அது நல்லாவே இல்லைன்னு சொன்னேன். அவ செம்ம மாசா
அந்த கேரக்டருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமா? அதுலதான் நிறைய பேர் கல்யாண பிரியதர்ஷன் ஃபேனே ஆனாங்க. இப்படி ஒரு மூக்குத்தி மட்டும் போட்டேன்னு வையே, அவளை மிஞ்சிடுவேன் நானு. வேணாம், என்னை தேவையெல்லாம் பேச வைக்காத. சரி பேசாத. பேச அழகாதான் இருக்கேன். உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன், எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். எல்லாருமே மாஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீ எனக்கு மெசேஜ் வரும் பாரு, என்ன என்னடா இது லூஸ் தனமா கால் பண்ணிட்டு வந்திருக்கு, சொல்ல மாட்டியாங்க அப்படி கேட்பாங்க. லூசுத்தனமா கலர். ஏய் சூப்பரா இருக்கு. நல்லாவே இல்ல. என்ன அடிச்சுடுறேன், பொறாமையில பேசாத. எனக்கு கலர் அடிக்கவே பிடிக்காது. சரி நீ அடிச்சிருக்க, நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, நல்லா இல்லையே. ஐயோ இதே 5000 மட்டும் அடிச்சிருக்கேன். 5000 வரும். ஆமா. ஓவரா தெரியாடி. 5000 போட்டு நல்லா இருந்தா கூட பரவாயில்லையோ, இப்படி இருக்கே. 7 ஸ்ட்ரிங் அடிச்சிருக்கேன். அழகா இருக்கு. 7 ஸ்ட்ரிங்கா? பாரு அங்க பாரு. எங்க போட்ட? இங்க பாரு, பிகினிலாம் வந்து ரெட் கலரா இருக்கனால தான் அது அழகே. பாரு இந்த மாதிரி இருக்கேனா? அது ரெட் கலர் Dress தான் போட்டுருக்கு. நீ எதுக்கு ரெட் கலர்ல கலர் அடிச்சிட்டு வந்த? ஏதோ நீ ரெட் கலர் Dress போட வேண்டியதானே? ரெட் கலர் Dress தான் பாண்டிச்சேரியிலே 2-3 ரெட் கலர் Dress போட போறேன். அது மேட்சிங்கா இருக்கும் தான் அடிச்சேன். மண்டை கலர்க்குலாம் மேட்சிங்கா அடிக்கணும்னா எல்லா கலர் Dress கலர் கலரா மண்டையில அடிச்சிருவியா? ஆமா. பாரு இங்க yellow, இங்க வந்து ஹாஃப் green, அதுக்கு அப்புறம் violet, அந்த மாதிரி ரெயின்போ கலர் வேணும்னு கேட்டேன் நானு. இல்ல மேடம் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படினாங்க. இல்ல எனக்கு வேணுமே வேணும்னே, அது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவாகும், ஏன்னா ஒவ்வொன்னா நிறுத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, பாண்டிக்கு கொஞ்சம் செலவு இருக்கு, பாண்டி போயிட்டு வந்து அப்படி அடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. சும்மா விளையாண்டது போதும். அழகா இருக்குன்னு சொல்லி ஓப்பனா. நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. என்ன பண்ணாலும் நான் அழகா இருப்பேன்னு உண்மையே சொல்றேன். இது என்ன பண்ணாலும் அழகா இருப்பா, நான் இது பண்ணது அசிங்கமா இருக்கு. கிரிஞ்சா இருக்கு உன்னை பார்க்கவே. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இப்படி பார்க்க அந்த சாக்கடையை பார்த்த மாதிரி மூஞ்சியை பாரு. அப்படித்தாண்டி இருக்கு. புல்லட் கில்லட்னு என்னமோ ரிட்டர்ன் முடியறதா பிடிக்குன்ற மாதிரி புல்லட் வண்டி வாங்குவேன், புல்லட் ஹேர் கட் பண்ண வேண்டிய சைடுல சுரண்டிட்டு வந்துட்டோம். பழைய மாதிரி இருக்கு. பரவாயில்ல இருந்து போது. எனக்கு வேணா நான் இப்ப கூட மட்டை அடிச்சுக்கிறேன். மண்டையில வந்து சட்டியை கவுத்தி இப்படி சுத்தி வெட்டினாங்கல்ல. எனக்கு வேணா நான் இப்ப கூட மட்டை அடிச்சுக்கிறேன். நீ அடிப்பி அடி. பாருங்க போய். நீ மட்டும் இவ்வளவு பேசுனேல. பரதேசி படத்துல அதர்வா வெட்டி பண்ணல. அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன சொன்ன நானே? சரி வா, 2 பேரும் போய் மட்டை அடிச்சுக்கலாம். 2 பேரும் மொட்டை அடிச்சிட்டீங்க. திருப்பதிக்கு அப்புறம் பாண்டிச்சேரி போறோம்டா. வழி பார்க்கணும். வெயிலுக்கு மட்டை அடிச்சுட்டா பெஸ்ட். ஐயோ மொட்டை வழியா சூடு இறங்கி சூடு பிடிச்சுக்கோ. அப்புறம் தொப்பி போட்டுக்கலாம். ஓ வேணாம், இது நல்லா இருக்கு போ. நல்லாவே தெரியும். அங்க நிக்க வச்சு என்னை 4 போட்டோ எடுத்தாங்க. பார்லர்ல மாட்டலாம் இந்த மாதிரி ஒண்ணு சாம்பிள் பீஸ்னு அப்படின்ட்டு. பார்லருக்குள்ள மாட்ட மாட்டாங்க, வெளிய பெருசா மாட்டுவாங்க திருஷ்டி பொம்மையாட்ட. ஒண்ணு பண்ணலாம். நீ சிவப்பு கலர் அடிச்சிட்ட, நான் பச்சை கலர் அடிச்சிட்டேன். உங்க அம்மா கூப்பிட்டு மஞ்சள் கலர் அடிச்சிருக்கோம். போய் டிராபிக்ல போய் நின்னுக்கோ சிக்னலா. என்ன சொல்ற? போய் நின்னுக்குறோமா? எங்க அம்மா எதுக்கு இருக்கிற நீ? அப்படித்தான் இருப்பேன். நீ இப்படி பண்ணிட்டு வந்திருக்க. இப்படி பண்ணா எங்க அம்மா விழுப்பியா? ஆமா, உங்க ஒழுங்கா வளர்த்திருந்தா நீ இந்த மாதிரி கன்றாவிலாம் பண்ணிட்டு வந்திருப்பியா? டென்ஷன் ஆயிடுவேன். இப்பெல்லாம் நீதான் என்னைய வளர்த்துற. நான் இதோட தான் வருவேன். அழகா இருக்கு. நான் போய் போட்டோ ஷூட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. வா, என் ஃப்ரண்ட் சைடு பேக்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டோ எடுத்து கொடு. நான் இன்னும் நிறைய ஃபேமிலி குரூப்ல எல்லாம் போட்டு விடணும். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிப்பாட்டி, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் இங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன் நானு. எல்லாத்துக்கும் நின்னு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், மரியாதை கெட்டு போயிடும். போய் என்னை பத்தி புரணி பேசுங்க. ஒன்னா கேள்வி நல்லாவே இல்ல. திருப்பி 10,000 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல போ. வேற கலர் பண்றது. ட்ரிப்புக்கே போகலாம் பரவாயில்ல போ. ட்ரிப்பு காசை வச்சு திருப்பி கலர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்ல நிறைய இதுல வந்து ஓவர் ட்ரை ஆயிரும்வாங்க. உடனே எல்லாம் வேற கலர் மாத்த முடியாது. இப்ப என்னதான் பண்றது சொல்லு. ஒண்ணும் இல்ல, அப்படியே பழகிக்க. கருப்பு கலர் நான் அடிச்சு விடுறேன்னு சொல்றேன். நீ அப்படிலாம் நல்லா இருக்காது. கருப்பு கலர் எல்லாம் அடிச்சா நல்லா தான் இருக்கும். தலை குளிச்சா போயிடும் டை. எப்படி போகும் தலை குளிச்சா? என்ன எப்படி போகும் தலை குளிச்சா? சொல்றீ சொல்லு சொல்லு. ராணுவ போட டென்ஷனா இருக்கு. நீ வந்து சர்ப்ரைஸ் ஆவ, கியூட்டா இருக்கேன்னு சொல்லுவ அப்படின்னு நினைச்சா மூஞ்சி அப்படி வைக்காத. சரி சொல்லு சொல்லு. சரி திருச்ச மாதிரி வை. என்னை பாரு. ஐயோ சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன். ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க? நல்லா சிரிங்க ஜாங்கிரி, நல்லா சிரிங்க. பேக் பண்ணு பேக். இப்படியே பண்ணாத நானே. பாருமா, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா
வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அதை விட்டு சர்க்கஸ்க்கு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா ஜோக்கர் மாதிரி வந்து வீட்டுல உட்காந்து செலவு பண்ணி அடிச்சுட்டு வந்துட்டேன். சும்மா இப்படியே பண்ணிருந்தேன்னா அடிச்சுடுவேன்மா. பாராட்டுறதுல பாராட்டியா நொட்டம் சொல்றது மட்டும் வந்து வந்துடுற முட்டிக்கிட்டு நாடு முட்டிக்கிட்டு அப்புறம் இது நல்லாதான் இருக்கு. சமைக்க போறப்ப தக்காளி சட்னி எடுத்து தலையில ஊத்திட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன இது தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்னது தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்ன இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்ன பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல? சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? நீ எல்லா எதை இது கூட கம்பேர் பண்றேன்னு அவசியம் இல்ல. எல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணிடுறேன். அப்புறம் அப்படித்தான் இருக்கு. என்ன பண்றது? நல்லா இருக்குது. நல்லா இல்ல. எனக்கு வேணும். இங்க பாரு. வீட்டு ஸ்கிரீன் கலர் என் மண்டைய மேட்சிங்கா இருக்கணும். அதுக்காக தான். இது என்ன இது? அரே நீ அப்பா மண்ணை மொட்டை அடிச்சு ஸ்கிரீன் பதிலா அதை கொண்டு விட்டுருவோம். என்ன? ஐயோ நல்லா இருக்கு. அதோட சூப்பரா இருக்கும். ஓ மாட்டீங்கன்னா நல்லா இல்ல. என் முடி நல்லா இல்ல. அதுதான் அவன் 2 பேரும் போய் மொட்டை எடுக்கலாம்னு சொல்றேன். வரியா இல்லையா? வரல. ஏன் வரல? எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி ஒண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும். சாமியை வேண்டிட்டு போனேன். ஆக்சுவலா எனக்கு பயமா இருந்துச்சு. பர்கெண்டி அடிக்கலாமா வயலட் அடிக்கலாமான்ட்டு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு தான் போனேன். சரியா? உங்களை நம்பிதான் ரெட் கலர் அடிக்கிறேன். எப்படி இருக்குமோன்னு தெரியல. ஆனா டு தி சர்ப்ரைஸ் அமேசிங்கா இருக்கு. இங்கிலீஷ்ல ஏதாவது பேசுமா? பெனாயிலு வேற ஏதாவது பேசுமா? டாய்லெட். இந்த கன்றாவி எல்லாம் எதுல பார்த்து இன்ஸ்பயர் ஆகுற? இன்ஸ்டாகிராம்ல பாத்தியா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏத்தி விட்டாருங்களா? எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீடத்தோங்க கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். அது அலைகளுக்கு இல்ல கிளவிகளுக்கு எதுக்கு? பத்தி பேசாத. எல்லாரையும் திட்டிடுங்க. அப்புறம் என்ன? யார் சொல்லி பண்ணது? யாரு சொல்லணும்? ஸ்டாப் நரேன். என்ன ஸ்டாப்பிங் நரேன்? டென்ஷன் ஆயிடுவேன். இதே பேசிட்டு இருந்தா நான் பாண்டிச்சேரிக்கே வரல. நான் போக வேண்டாம்னு தான் சொல்றேன். இதோட இது போய்கிட்டு ரோட்ல போனா நாயெல்லாம் துரத்த மாட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு 6 மாசத்துல போயிடும். 6 மாசம். ஆமா. அரு மசா பண்ணிக்கிட்டா நானே 6 மாசத்துக்கு போய் வெளியே போயிடு. எங்கேயா வேற எங்கேயா தங்கிக்க. இந்த கலர் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும். அது வரைக்கும் வீட்டுக்கு வரும். இல்ல அவன் டென்ஷன் ஆனவன் வந்து இங்க வாங்க உள்ள வந்த பாரு. எதுக்கு இப்படி தொங்கிக்கிட்டு கிடக்குற? பக்கத்துல வர ஒரு பயமா இருக்கா? அப்புறம் அடிச்சு கொடுப்ப ஏதாவது சொன்னா அந்த பாயா இருக்கணும்டா. தள்ளி உட்கார்ந்து என்ன சொல்லிட்டே இருக்கேன். சொல்லுவேன். கொஞ்சம் முந்திக்கி விட்டுறேன் அப்படியே வச்சு. நான் முடிச்சு விட்டுறேன். அப்புறம் என்ன சொல்ல வந்தேனே மறந்து போயிடுச்சு. இப்படிதான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவியா? அப்படிதான் பண்ணுவேன். நல்ல ஆளையும் மண்டையும் இங்க பாரு அவன் ஆசிட் அடிச்சவங்க அதுக்கப்புறம் எத்தனையோ குறை இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. நீ வந்து இந்த கலர் அடிச்சதுக்கு போய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு 6 மாசம் கழிச்சு வாங்குற. 6 நிமிஷம் கூட நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு டைலாக் முடிவெட்டுறதுக்கு முன்னாடி தான் பேசினேன். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. என்னமா 6 மாசம் கழிச்சு வாங்குற? நான் என்ன பிரெக்னன்சியா இருந்து டெலிவரி முன்னாடி அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய் போய் அந்த கலரை மாத்திட்டு வந்தா இப்பயே வீட்டுக்கு வரலாம். இல்லன்னா வெளியே போய் நான் வாங்க முடியாது. என்னத்துக்கு? அப்ப நீ இருக்க வேண்டாம். வெளியே போய் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் பா இது. சர்ப்ரைஸ். எனக்கே இந்த சர்ப்ரைஸ். வாவ் வாட் a beautiful girl அப்படினு பார்த்தேன் கண்ணாடியில. அலுமினிய சீட்டை ஓபன் பண்ணிட்டு அப்படியே காட்டுறாங்க. வாவ் அப்படினு பண்ணிட்டேன் நானே. சர்ப்ரைஸா இருந்துடா பார்த்தமே. சர்ப்ரைஸ் இல்லடி. சாக்கடை ஒரு முக்கிய எடுத்த மாதிரி இருக்கு. கையை பிடிக்கிறேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கலாய்க்கிறப்போ கடைசில கியூட்டா இருக்கேன்னு சொல்லு. அப்படிதான் சரி மோந்து பாரு. அந்த வாசனை கூட சூப்பரா இருக்கும். கன்ஃபார்ம் சாக்கடையில தான் முக்கிய எடுத்து வந்திருக்கு. உண்மையை சொல்லு. போடா வந்து குளிச்சுட்டேன். கன்ஃபார்ம். இப்ப என்ன பண்ற? இத போய் கழுவிட்டு கழுவ முடியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டே சாக்கடை குழம்புன மாதிரி. நான் தடிக்கும். அது நீ குளிக்காது. உன் மேல இருந்து வரது அப்படியே உன் மூக்கு வழியா என் மேலே வருது. தள்ளி உட்காரு. பாருங்கப்பா இந்த மாதிரிலாம் பண்டு வரத பார்த்தா எனக்கு இந்த வயசே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவேன். சாவுன்றேன். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. சாவு இது அழகா இல்லைன்னு சொல்லிட்டு நீ உயிரோட இருக்க தேவையில்ல. கடைசியா கேக்குறேன். குளிச்சா இது போகுமா? போகாது. இது ட்ரெண்ட் பெர்மனன்ட். போகாது. இனிமேல் லைஃப்லாம் வந்து என்ன நான் வெள்ள முடியானாதான் அவனை தவிர அது வரைக்கும் இந்த சவுக்கு முடியோட தான் இருப்பேன். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா பாருப்பா எங்க வீட்டுல ஆல்ரெடி உன்னை ஏத்துக்கல.
உன்னையும் இல்ல நம்ம ஏத்துக்கல ஆமா. இதுல இதோட பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, இது மருமகளா இல்ல வாட்டர்மெலன் ஜூஸான்னு கேட்டு போடுவாங்க. சொல்லு, நீ பயப்படாத பக்கத்துல. வாட்டர்மெலன் ஜூஸ்னு சொல்லவா? வாட்டர்மெலன் ஜூஸ்னு சொல்லு. எடுத்து குப்பையில விட்டுன்னு சொல்லுவாங்க. என்னத்துக்கு சம்மர்ல குளுகுளு குடிக்கலாம், கூட வச்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம் மருமகளே மாமியாரேன்ட்டு சொல்லு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சொல்லுவாங்க, சொல்லு. நானும் மண்டையும் பாரு. இதே பேசாத, மண்டைய பத்தி நீ பேசாத. அப்புறம் மண்டை அப்படித்தான் இருக்கு. எனக்கு கோவமா வருது. ஒரு ஆசையில வந்து நானு ஹோலி செலிப்ரேஷன்ங்கிற, ஹோலிங்கிற, அதுக்கப்புறம் கலர் கோலிங்கிற, ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி என்னைய சொல்லி டார்ச்சர் பண்ற, என்னை கிண்டல் பண்ற நீ. நான் மன உடைச்சலுக்கு ஆளாகிறேன். 4000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தது இந்த மன உடைச்சல் ஆகிறதுக்கானா? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுலதான் எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கன்றாங்க. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம்னு பார்த்தா எனக்கும் கொஞ்சம் கன்றாமியா தான் இருக்கு. இருந்தாலும் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? பகவான் இருக்கு. அவ்வளவு கன்றாமியா இல்ல, நல்லா இருக்கு. லோகா படத்துல அந்த கல்யாண திருப்பி அதவே அதை நினைச்சுட்டா நல்லா இருக்கு. அவளுக்கு நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கும் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசை தேடிட்டு வந்து உட்காந்துருக்கேன். நீ இதையே பார்க்காத, கீழ இருந்து இப்படி பாக்குற, மேல இருந்து இப்படி பாக்குற, எப்படி பார்த்தாலும் இதுதான் ரெட் கலர் தான். நல்லா இருக்குல்ல? ரோட்ல நாய் தோத்துனா என்ன கேட்கக்கூடாது, சரியா? என்ன அப்படி ஒண்ணும் இல்லடா, ரெட் கலரை பார்த்தா மாடுதான் முட்டுனா. எங்க தோட்டம் புதுசு புதுசா பேசுற. நீ வேற இப்படி நடந்து போய் நீ 2 பேருமே குறைக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. பெரிய கூட்ட பாவம். போ போய் பாரு. கலைக்க மாட்டாங்க. போய் பாரு, நல்லா அப்படித்தான் இருக்கு மண்டை. ஆஹா, அவன் வரும்போதே பாத்துட்டாங்க. யாரா இது திருடி இப்படி வந்துட்டு இருக்கா? திருடின்னு அரைஞ்சிடுவேன். அப்படியே கண்ணுல மாட்டாட்டா வந்துச்சு. அப்படியே சிரிச்சான். டெடியெல்லாம் சிரிச்சு நான் பார்த்தது இல்ல. குட்டக்காலம் பல்ல கட்டிட்டு சிரிப்பான். டெடி சிரிக்கிறேன் அப்படியே என்னை பார்த்து. நீண்டு நல்லா பொம்மேரியன் நான் இப்படி கலர் எடுத்து வந்துருக்குன்னு பார்த்து சிரிச்சிருப்பியா? அரைஞ்சிருவேன் நான் நாயா? அப்ப பொம்மேரியன் நாய் இப்படிதான் நாய் நினைச்சா சிரிச்சிருப்பேன். நல்லா கலர் தான் இருக்கும். இந்த நாய் இருக்கு, கியூட்டா இருக்கு நிறைய. நீ ஓபனா சொல்லிடு போதும். நான் ஓபனா சொல்றேன், அசிங்கமா வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு மண்டையில. போ, நல்லா பீட்ரூட் சட்னி தின்ட்டு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. திரும்ப காட்டு, திரும்ப. ஓ மை காட். இங்க வா, எங்க போற நீ? இங்க வா. பார்க்க முடியல, அதனால இங்க இருந்து பாரு. இத பார்த்து நீ டென்ஷன் ஆனா கூட பரவாயில்ல, என்ன எதுக்கு டென்ஷன் ஆகற? அது இதுன்னு சொல்லி இப்ப டென்ஷன் எனக்கு பிடிக்கல. நான் இந்த மண்டையோட தான் இருப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இரு, நான் வெளியே போறேன். நீ போகாத. என்ன என் கண்ணை பார்த்து கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற. இங்க வா. இப்ப எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இட்லி வாங்கி கொடு, 4 நாளா சாப்பிடல மேடம். இட்லி வாங்கி கொடு, வாய் கசங்குதுன்னு சொன்னா உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் எப்படி இட்லி வாங்கி தரது உனக்கு அப்படின்னு கேட்கிறேன். அதனால போறேன். திருப்பி இதே சொல்ற. இது காதல் கிடையாது இப்படி பேசுறது. சாணியை பார்த்த மாதிரி பார்க்காத. இங்க வந்து உட்காந்துரு. உன் மண்டைய நேத்துல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கரண்டிக்கு வந்த மண்டைய. இங்க உட்காரு, உட்காரு. உனக்கு இதான் பனிஷ்மெண்ட், இல்லன்னா நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போறேன். போ, கிளம்பு. அதுக்கு அது எவ்வளவு பணம் வரல. சரி, இல்ல சிரிக்கிறியா நீ கோவப்படுறியான்னு எனக்கு புரியல. உன்னை பார்த்தா எனக்கு கோபம் தலைக்கு மேல வருது, ஆனா அதுக்கு மேல சிரிப்பு வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடி சிரிப்பு வருது? அப்படித்தாடி இருக்கு மண்டை, என்னடி பண்ண சொல்ற? பாரு, தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. உனக்கு பிடிக்கலன்னா என்ன பாண்டிச்சேரி போய் அந்த பீச்ல எப்படி நான் நடந்து போறப்ப எத்தனை பசங்க வந்து என் கூட திருப்பி எடுக்கிறாங்க மட்டும். ஆமா, பீச்சோரமா ஏதோ அரிய வகை உயிரினம் வந்திருக்குன்னு சொல்லி எடுக்க வருவாங்க. சத்தியமா சரி போறல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். ஆமா, நடக்கிறது தானே. கரையை ஒதுங்கின அரிய வகை உயிரினமானது. கராய் ஒதுங்குன்னு அரிய போடா பதைக்க மாட்டேன். பதைக்க மாட்டேன். நீதானே கலர் பொடி குத்து மாட்டேன். பதைக்க மாட்டேன். நான் எப்படியா இருந்து போறேன். போ, பரதேச மண்டையா தப்பிட்டு என்னை கோழி கீழி குஞ்சு நேரம் அரைஞ்சிட்டுவேன். கோழி குஞ்சு மட்டும் தான் இல்லையா? கலர் கோழி குஞ்சாட்டேன். பரதேச மண்டை சட்டையை கவுத்தியே சுத்தி வர வச்சிருக்காங்க. ஆமா, அப்படிதான் இருக்காங்க. என்ன வந்து நான் என்ன பண்ண போறேன்னா,
என்ன போய் ஒரு சன்கிளாஸ் வாங்கிட்டு வரேன். அந்த கருமத்தை போட்டா அது இருந்துக்கிறேன். என்னதுக்கு வேற வழி இல்லையே, பார்த்தா கண்ணு பாதிச்சிடும். அதனால போய் சன்கிளாஸ் போட்டா கரெக்டா இருக்கும். பாண்டிச்சேரிக்கு கூலர் வாங்குறேன்னு சொல்லி இதுக்காக சன்கிளாஸ் வாங்குறேன். நல்லா விட மாட்டேன் நானே. இதுதான் நீ கண்ணெல்லாம் கூசுது, அப்புறம் உறுத்துது. அப்படியே உறுத்து உனக்கு தேவையில்லாம சன்கிளாஸ் எல்லாம் போட தேவையில்ல. லைட்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் நிறைய. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, போக கம்மியாயிடும். பாருமா, ட்ரெயின் லேட் ஆனா கூட அட்ஜஸ்ட் இல்ல, ஆனா இந்த கருமத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது என்னால. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. வருத்தமா இருக்கு. என்ன அழகாவே இல்லையா? நீ அழகாதான் இருக்கீங்களா, ஆனா இந்த கெட்டப் வந்து உனக்கு எப்படி இருக்குன்னா ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி இருக்கு. கருமமா ஃபெஸ்டிவல் தான் பாண்டிச்சேரி போறோம், வைப் பண்றோம். இதை ஏன் சொல்லாதப்போ? எனக்கு ஆல்ரெடி வருத்தமா இருக்கு. சரி, இப்ப எது கண்டா காலங்குது? எது கண்டா காலங்குது? இங்க பாரு, நீங்க பாரு. கைஸ், இது ஆக்சுவலா வந்து நரேனுக்கு பண்ண பிராங்க் இல்ல, உங்களுக்கு பண்ண பிராங்க். சொல்லிடு. ஆமா ஆமா ஆமா. என்னன்னா இது டெம்பரவரி இல்லங்க, ஒரிஜினலுங்க. பெர்மனன்ட்ங்க. ஆமா, பெர்மனன்ட்டா ரெட் கலர் அடிச்சிட்டேங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு தான் போய் பண்ணினேன். இருந்தாலும் ஓகே, ஒரு ஆங்கிள் நல்லா இருக்கு, ஒரு ஆங்கிள் நல்லா இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் அந்த லைட்னிங் பண்ணி போன மாட்டி கலர் பண்ணிருந்தாங்களா, அது வந்து நல்லா இருக்காதோ அப்படின்னு தோணுச்சு. அதனால கொஞ்சம் போய் ரெட் கலர் பண்ணேன், புதுசா ட்ரை பண்ணலான்ட்டு. ஓகே தான், ஒரு டைம் நல்லா இருக்கு, ஒரு டைம் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. கமெண்ட்ல வந்து தயவு செஞ்சு கழுவி விட்டாம என் மனசு குளிர்ற மாதிரி, அக்கா வா சூப்பரா இருக்கீங்கக்கா, கல்யாணி பிரியதர்ஷனோட தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டை இது, பார்த்தா எல்லாருமே சிரிப்பு வருது. சரி, ஏதாவது அந்த மாதிரி சொல்லுங்க, ஓகேவா? இது ஒரிஜினல் தான். ஒரு சொல்லாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கலாய்க்க முடியுமோ கலாய்ங்க, அப்பதான் கலரை மாத்தலாம். முடியாது. சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை பிராங்க் பண்ணிருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்க, ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் வேண்டாம், கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா அதான். சரி, ஓகே கைஸ், பை. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.